3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். பாஜக தலைவரை சந்திக்க டெல்லி பயணம். மத்திய அமைச்சரவையில் ராதாகிருஷ்ணனை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்த திட்டம். முருங்கம்பாக்கம் மின்துறை அலுவலகத்தில் கட்டணத்தை செலுத்த முடியாமல் மக்கள் தவிப்பு. கூடுதல் கவுண்டர்களை திறக்க வலியுறுத்தல். மத்தியில் ஆட்சி மாற்றத்தால் பதவிகள் பறிப்பு. புதுவை ஆளுநரை மாற்ற வேண்டும் என பாஜக அரசுக்கு என்ஆர் காங்கிரஸ் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். டெல்லியில் பாரதிய ஜனதா தலைவரை செவ்வாய்க்கிழமை சந்திக்க முதல்வர் ரங்கசாமி ராதாகிருஷ்ணனுக்கு மத்திய அமைச்சர் பதவியை வழங்க வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, ராதாகிருஷ்ணன் எம்பி ஆகியோர் இன்று மாலை 5 மணிக்கு புதுவையிலிருந்து சென்னை செல்கின்றனர். அங்கிருந்து அவர்கள் விமானம் மூலம் டெல்லி செல்கின்றனர். பின்னர் அவர்கள் பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் மற்றும் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி ஆகியோரை சந்திக்கின்றனர். பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவிக்கின்றனர். இதையடுத்து புதியதாக அமையிருக்கும் மத்திய மந்திரி சபையில் ராதாகிருஷ்ணன் எம்பிக்கு வாய்ப்பு கொடுக்கும்படி நரேந்திர மோடியிடம் ரங்கசாமி வலியுறுத்துவார் என கூறப்படுகிறது. புதுவை முருங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள மின்துறை அலுவலகத்தில் கூடுதல் கவுண்டர்களை திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் அருகில் மின்சார கட்டணம் செலுத்த அங்குள்ள மின்துறை அலுவலகத்தில் ஒரே ஒரு கவுண்டர் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது. இதில் நயினார் மண்டபம், முருங்கம்பாக்கம், வேல்ராம்பட்டு, மூகாம்பிகை நகர், கொம்பாக்கத்தை சேர்ந்தவர்கள் மின் கட்டணம் செலுத்தி வருகின்றனர். ஆனால் ஒரே ஒரு கவுண்டர் மட்டுமே இருப்பதால் பொதுமக்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் நாள்தோறும் அவதிப்படும் பொதுமக்கள் மின்துறை அலுவலகத்தில் கூடுதல் கவுண்டர்களை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். முருங்கப்பாக்கம் மின்துறை கவுண்டிங் கட்ட முடியல. இங்கே வர்றவங்களுக்கு குடிப்பதற்கு கூட ஒரு தண்ணி இல்லை. காலையில் 6 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி கட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. இதை புதுவை அரசு மின்துறை நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாத இந்த முருங்கப்பாக்கம் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற பல வேல்ரம்பட்டு, நயினார் மண்டபம், கொம்பாக்கம், மூகாம்பிகை நகர், இப்படி பல இடத்துல இருக்கிற பொதுமக்களும் இங்க கட்ட வேண்டிய நிலைமையில இருக்குது. எல்லாம் மயக்கம் ஆகுது. ஒரு குடிக்கிறதுக்கு கூட ஒரு தண்ணி வசதி இங்க இல்ல. காலையில மதியம் ஒரு அரை நாள் ஆகி போகுதுங்க. 6 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. மயக்கத்துல வெளியில உட்காந்துருக்கிறாங்க. மணி நேரம் நாங்க நிக்கிறோம். ஒரு நாளைக்கு கரண்ட் பில் கட்ட வந்தா நயினார் மண்டபம், வேல்ராம்பட்டு, முருங்கப்பாக்கம், மூகாம்பி நகர், கொம்பாக்கம், எல்லா ஊர்ல இருந்து நாங்க நின்று கிடக்குறோம். ஆனா கரண்ட் பில் 2 கவுண்டர் இருந்தா எங்களுக்கு சௌகரியமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு 5 மணி நேரம் நின்றுந்தா பில்லு கொடுத்த 10 நாள்லயும் வாங்க மாட்டாங்க. 2 நாள்ல தான் வர சொல்றாங்க. 2 நாள்ல எங்களால கட்ட முடியல. டைம் தவறி வந்தாலும் வாங்க மாட்டாங்க பில்லு. அப்புறம் ஃபைன் போடுறாங்க. நாங்கள் எப்படி கட்ட முடியும்? வேலையை விட்டு நின்று கிடக்குறோம். அது எங்களால் நிற்க முடியல. அது கொஞ்சம் 2 கவுண்டர் வச்சு எங்க கூட கரெக்டாக காசு வாங்க சொல்லுங்க. எவ்வளோ நேரம் நாங்கள் நின்று வீட்டுக்கு போய் வேலையை பார்க்கறதா இங்கே எத்தனை மணி நேரம் நிற்க முடியும்? நாங்கள் வேலைக்கு போகிறவங்க நிற்க முடியல. ஏரியா தனியாக பிரித்து விட சொல்லுங்க. இல்லைன்னா எங்களுக்கு 2 கவுண்டரில் 3 கவுண்டர் வைக்க சொல்லுங்க. எங்களால் நிற்க முடியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து புதுவை துணைநிலை ஆளுநர் விரைவில் மாற்றப்படுவார் என என்ஆர் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. மத்தியில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் சமயங்களில் கவர்னர்கள் மாற்றப்படுவது வழக்கம். புதுவை யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது. மேலும் யூனியன் பிரதேசமான புதுவையில் முதலமைச்சரை விட துணைநிலை ஆளுநர் என அழைக்கப்படும் கவர்னருக்கு தான் அதிக அதிகாரம் உண்டு. அனைத்து மாநிலங்களிலும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சியை சேர்ந்தவர்களே கவர்னராக நியமிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவராக இருந்த வீரேந்திர கட்டாரியா புதுவை கவர்னராக நியமிக்கப்பட்டார். கவர்னர் வீரேந்திர கட்டாரியா புதுவை அரசுக்கு எதிராக செயல்படுவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு உள்ளது. மேலும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் கவர்னருக்கும் இடையே மோதலும் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரிக்கும் பாரதிய ஜனதா தலைமையில் மத்திய அரசு அமைய உள்ளதால் புதுவையில் கவர்னர் மாற்றம் உறுதியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இது குறித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூறும்போது, புதுவை கவர்னர் ஆட்சி அதிகாரத்தில் நேரடியாக தலையிட்டார். அதோடு அதிகாரிகளை மாற்றுவதில் கூட முதலமைச்சருக்கு முட்டுக்கட்டையாக இருந்தார். தற்போது மத்தியில் எங்கள் கூட்டணி ஆட்சியான பாரதிய ஜனதா ஆட்சி அமைய உள்ளதால் கவர்னர் மாற்றம் நிச்சயம் இருக்கும் என்றார். சாலை பாதுகாப்பு மற்றும் உறுப்பு தானத்தை வலியுறுத்தி கார்த்திக் மோகன்குமார் சாதனை நிகழ்ச்சி மேற்கொண்டார். புதுச்சேரியில் உள்ள 12 லட்சம் மக்கள் தொகையுடன் போட்டி போட்டு நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து வருகிறது. சாலை விதிகளை மதிப்பதில் பொதுமக்கள் அதிக கவனம் செலுத்தினால் விபத்துக்கள் குறைக்கலாம். ஆனால் தற்போது விபத்துகளும் பெருகி வருகின்றன. போக்குவரத்து காவல்துறையினர் சாலை விதிகளை கடைபிடிப்பது மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து அடிக்கடி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். எனவே சாலை பாதுகாப்பு விதிகளை மதிப்பதன் மூலம் விபத்துக்களை தவிர்க்கலாம். மேலும் உயிரிழப்பு ஏற்படும் நேரங்களில் உறுப்பு தானம் செய்யலாம் என்ற கருத்தினை வலியுறுத்தி காவல்துறை அதிகாரி பிரவீர் ரஞ்சன் குமார் முன்னிலையில் மகேந்திரா வேனை 200 அடி தூரம் பல்லால் கட்டி இழுக்கும் சாதனையை கார்த்திக் மோகன்குமார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நிகழ்த்தினார். பயிற்சியாளர் முத்துக்குமார் உடனிருந்தார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பாரதி பவுண்டேஷன் மற்றும் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ரிசர்ச் பவுண்டேஷன் நிறுவனத்தினர் செய்திருந்தனர். யாரு உங்க தம்பியா? அதான் தெரியல. புதுவை அருகே உள்ள கரிக்கலாம்பாக்கத்தில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக கரிக்கலாம்பாக்கம் அரசன் குளக்கரை வீதியில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட 5 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் புதுச்சேரி மாநில அரசு தீ விபத்தினால் வீடுகளை இழந்திட்ட குடும்பங்களுக்கு விரைவாக வீட்டுமனை பட்டா வழங்கிடவும் அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ஜெகநாதன், இணை செயலாளர் செல்வராசு, தொடக்க பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் சேகர், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவர்கள் ஜனார்த்தனன், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். குடிசைகள் இல்லாத புதுச்சேரி மாநிலம் உருவாகிடவும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மின் கட்டணம், பால் பொருட்கள் விலை உயர்வை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டம். சுவாமிகள் கோவிலில் தரிசனம். புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்கும்படி பிரதமரிடம் வலியுறுத்தி இருப்பதாக முதல்வர் தகவல். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது. முத்துக்குமரன் நகர் மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட்,
லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மணியை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். எப்படி ஒரு சரியான சூழல் சிப்பிக்குள் ஒரு முத்தை பிரகாசிக்க செய்கிறதோ, அதை போல் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பள்ளியால் மட்டுமே முத்துக்கள் போல் பிரகாசிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல சூழல்கள் மாணவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெற்றி பாதையை அறிந்து பயணம் செய்ய வைக்க வேண்டும், அறிவையும் திறமையையும் ஊக்குவிக்க வேண்டும், சுய ஒழுக்கம் வளர உதவ வேண்டும். உங்கள் குழந்தைகளும் முத்து போல் பிரகாசிக்க வேண்டுமா? வாருங்கள் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளிக்கு. ஆசிரமத்தை ஒத்த அமைதியான ஆரோக்கியமான போட்டி நிறைந்த மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கற்கும் சூழலில் வெற்றியாளர்களையும் சாம்பியன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே பள்ளி வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளி, அண்ணா நகர், ஆருத்ரா நகர் மற்றும் கதிர்காமம். மேலும் விவரங்களுக்கு கால் 0413220350. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நாம எங்க இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகளோட. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். செய்திகள் தொடர்கின்றன. மின் கட்டணம் மற்றும் பால் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநிலத்தில் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும், பால் பொருட்களின் விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திங்கட்கிழமை அன்று ஆளுநர் மாளிகை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு மாநில செயலாளர் பெருமாள் தலைமை தாங்க செயற்குழு உறுப்பினர்கள் முருகன், ராஜாங்கம், நிலவழகன், ராமச்சந்திரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் இணை கமிட்டி செயலாளர்கள் பிரபுராஜ், தமிழ்செல்வன், லெனின் துரை, முருகையன், சரவணன், சாமிநாதன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என நரேந்திர மோடியிடம் வலியுறுத்த இருப்பதாக முதல்வர் ரங்கசாமி கூறினார். கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த வேட்டைக்காரன் புதூர் உப்பாற்றங்கரையில் அழுக்குசாமி சித்தர் கோவில் உள்ளது. புதுச்சேரி முதல் மந்திரி ரங்கசாமி முக்கிய விசேஷ நாட்களில் இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் NR காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இதைத்
தொடர்ந்து முதல் மந்திரி ரங்கசாமி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராதாகிருஷ்ணனுடன் அழுக்குசாமி சித்தர் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்தார். அங்கு அவர்கள் அழுக்குசாமி சித்தர், அப்பா பைத்தியசாமி, தட்சிணாமூர்த்தி ஆகியோரை வணங்கி கோவிலை வலம் வந்தனர். பின்னர் முதல் மந்திரி ரங்கசாமி நிருபர்களிடம் கூறுகையில், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பது என்ஆர் காங்கிரசின் கொள்கை. அதை புதிய மத்திய அரசிடம் மோடியிடம் வலியுறுத்தி பெறுவோம் என்றார். புதிதாக அமையவுள்ள மத்திய அரசில் அங்கம் வகிக்க வாய்ப்பு கிடைத்தால் மகிழ்ச்சியுடன் பங்கு பெறுவோம். நோட்டாவிற்கு அதிக வாக்குகள் பதிவானதற்கான காரணத்தை வாக்களித்தவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்றார். புதுவையில் நடைபெற்ற ஈழத்தமிழர் வீர வணக்க நினைவேந்தல் கூட்டத்தில் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். புதுவை லோக் ஜனசக்தி கட்சி சார்பில் ஈழத்தமிழர் இறப்பின் 5ஆம் ஆண்டு வீர வணக்க நினைவேந்தல் கூட்டம் பெரியார் சிலை அருகே நடந்தது. தலைவர் புரட்சிவேந்தன் தலைமை தாங்கினார். தலைமை பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார் வரவேற்றார். தமிழர் தேசிய இயக்கம் அழகிரி, பெரியார் விடுதலை கழகம் லோகு, ஐயப்பன், பெரியார் திராவிடர் கழகம் வீரமோகன், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடராயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈழத்தமிழர் இறப்பு படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றதை அடுத்து பாரதிய ஜனதா கட்சியினர் இருசக்கர வாகன ஊர்வலம் நடத்தினர். நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பெருவாரியாக வெற்றி பெற்றதை தொடர்ந்து நெட்டப்பாக்கம் தொகுதியில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பிஜேபி சார்பில் 100க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்தை என்ஆர் விளையாட்டு சங்க தலைவர் NRS ராஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். உடன் நெட்டப்பாக்கம் பிஜேபி பொறுப்பாளர் விஸ்வமோகன், ராஜ்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. நமது வாழ்வை உயர்த்தி காட்டும் உயரே உயரே நம்மை ஏற்றும் எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. படைப்பின் நம்மை பட்டை தீட்டி பார்த்து பார்த்து மகிழும் பள்ளி. துடிப்புடன் நாமும் செயல்படும் போது தோள் கொடுத்து நம்மை ஏற்றிடும் பள்ளி எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. தோல்வி என்பது தொடர்வது அல்ல, துவண்டு விழுபவன் மனிதனும் அல்ல. இதுதான் இலக்கென்று நினைத்திடும் பள்ளி, என்றும் அதற்காய் உழைத்திடும் பள்ளி.
30 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி. அனுபவமிக்க ஆசிரியர்களால் 100% தேர்ச்சி. 11ஆம் வகுப்பில் சேர்பவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் கட்டண சலுகை உண்டு. எங்கள் பள்ளி இது செயின்ட் ஜோசப் பள்ளி இது, எங்கள் பள்ளி இது செயின்ட் ஆண்டனி பள்ளி இது. திருவாண்டார் கோயில் புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பாஜக தலைவரை சந்திக்க டெல்லி பயணம். மத்திய அமைச்சரவையில் ராதாகிருஷ்ணனை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்த திட்டம். முருங்கப்பாக்கம் மின்துறை அலுவலகத்தில் கட்டணத்தை செலுத்த முடியாமல் மக்கள் தவிப்பு. கூடுதல் கவுண்டர்களை திறக்க வலியுறுத்தல். மத்தியில் ஆட்சி மாற்றத்தால் பதவிகள் பறிப்பு. புதுவை ஆளுநரை மாற்ற வேண்டும் என பாஜக அரசுக்கு என்ஆர் காங்கிரஸ் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.